வசு, நேத்து நடந்த விஷயம் உனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். நேத்து உங்க அம்மா வந்து கேள்வி கேட்டப்போ எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க பக்கமும் நியாயம் இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்ல தான் பொண்ணு வாழாம இருக்கான்னு தெரிஞ்சா எந்த அம்மாவும் பதறதான் செய்வாங்க. அவங்க கோவப்பட்டதுல தப்பே இல்லை. ஆனா அப்பவும் இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காம பேசின பத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆமாம்மா, இது எங்க வீடு எங்க குடும்பம்னு ஸ்ட்ராங்கா நின்னு உங்க அம்மாவை வெளியில போக சொன்னில்ல. என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு சம்மந்தி அவங்கள வெளியில போக சொன்னது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் இது எங்க வீடுன்னு சொல்லி எங்களை விட்டு கொடுக்காம இருந்தது பத்தியா, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. ஆமா அங்கிள், இது ஏன் ஃபேமிலி. இங்க வந்து கேள்வி கேட்க நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். அது என் அம்மாவா இருந்தாலும் சரி. ஆனா இதுக்கு மேல இந்த குடும்பத்தை யாரும் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்க கூடாதுமா. அதனால வெளிப்படையாவே கேக்குறேன், உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி ஒரே வீட்ல இருந்தும் பிரிஞ்சு வாழறீங்க? என்னம்மா இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, இந்த வீட்ல உங்களுக்கு என்ன குறை? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எதுவும் இல்லைன்னா எதுக்குப்பா உங்களுக்குள்ள இந்த பிரிவு? ஏம்மா, உனக்கு வெளியில எதுவும் சொல்ல முடியாத பிரச்சனைன்னா உங்க அத்தை கிட்ட சொல்லுமா. இல்ல அங்கிள், அப்படி எதுவும் இல்ல. ஆனா அது என்ன சொல்லுமா. அத்தை, நான் சொல்றேன் அத்தை. அதுக்கு ஒரு வகையில இல்ல, முழு காரணமே நாங்க தான். என்னம்மா சொல்ற? அவங்க ஒன்னா வாழாம இருக்கிறதுக்கு நீங்க எப்படி காரணமாவீங்க? இல்ல மாமா, கார்த்தி எங்க 2 பேர்கிட்டயும் அன்பாவும் பாசமாவும் பழகுற வரைக்கும் வசுந்தரா கார்த்தியோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்கா. எல்லாத்துக்கும் நாங்க தானே காரணம். நீ சொல்றது எங்களுக்கு புரியலமா. இல்ல அத்தை, இதுக்கு நாங்க தான் காரணம். உண்மையை நான் சொல்றேன் ஆண்டி. சரஸ்வதி, நீங்க எதுக்கு பழி ஏத்துக்கிறீங்க? ஆண்டி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க வந்த நாள்ல இருந்து இவர் இப்படிதான் வெளியே தான் சகஜமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. ஆனா உள்ள வேற ஆளா தான் இருக்காரு. தமிழ் மாமா மேலயும் சரஸ்வதி மேலயும் இவருக்கு கோவம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க மேல மரியாதையோ பாசமோ சுத்தமா இல்ல. அதனால்தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இந்த ஃபேமிலில வாழ வந்த நானும் சரஸ்வதியும் சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கோம். ஆனா இவரு அவங்கள ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி பாக்குறாரு. அதனால்தான் அவங்கள முழுசா ஏத்துக்கிற வரைக்கும் எங்க லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். என்ன கார்த்தி இது? அவங்க உன் சொந்த அண்ணா அண்ணி, அவங்க கிட்ட உனக்கு என்ன அப்படி கோவம்? இத காரணமா வச்சு உங்க வாழ்க்கைய வாழாம இருப்பியா நீ? கொத, அவங்க ஏன் இப்படி இருக்காங்கிறதுக்கான காரணம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அந்த பழைய விஷயம் தானே. இவ அவனை அடிக்க கைய ஓங்குனா, தமிழ் அவனை அடிச்சிட்டான், அதுதானே? அதை இன்னும் மனசுல வச்சிட்டு இருந்தா எப்படிங்க? இதனாலேயே சொந்த வாழ்க்கையை கெடுத்துக்கிற அளவுக்கு அவங்க மேல இவனுக்கு கோவம் இருக்குமா? இவன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இவன் இப்படி இருக்கிறதுக்கு நாமளும் ஒரு விதத்துல காரணமா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, என்னதான் அவங்க போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற காரணத்துக்காக நீ அவங்களை ஏத்துக்காம இருந்தாலும் திடீர்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அவங்கள விளக்கேத சொன்ன. அன்னைக்கு சாயந்தரமே அவங்க பன்னீர் பண்ணாங்கன்னு திட்டின. இந்த மாதிரி தினம் தினம் நம்ம வீட்டில் நடக்கிறது வாடிக்கை ஆயிடுச்சு. நீ அவங்கள முழுசா ஏத்துக்கிட்டா இல்லையானே பிடிபடலையே. பெரியவங்க நாமளே இப்படி இருக்கிறப்போ சின்ன பையன் அவனுக்கு மட்டும் இந்த பக்கம் எப்படி வரும்னு எதிர்பார்க்க முடியும்?
ஏத்துக்கலன்னு தான் நீயும் அவங்கள விட்டு விலகி நிக்கிறியா? அவங்க ஏமாத்தினது என்ன, ஏமாந்து போனது நான். அந்த கோவம் எனக்கு இருக்குதா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவங்க கிட்ட நிறைய மாற்றங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். என் கோவமும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அவங்கள நான் ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இத ஒரு காரணமா சொல்லி உங்க வாழ்க்கையை வீணடிச்சா எப்படிப்பா? ஆண்டி, நீங்க சொல்றது மட்டும் ரீசனா எனக்கு தோணல. கார்த்திக்குள்ள இருக்கிற ஈகோவும் இதுக்கு காரணம். அவங்க எது பண்ணாலும் இவருக்கு தப்பாவே தோணுது. ஈகோவா? ஏண்டா, சொந்த அண்ணன் அண்ணிக்கிட்ட அப்படி என்ன ஈகோ? அப்படி ஒரு வன்மம் உன் மனசுக்குள்ள இருக்கா? என்ன காரணம்? பதில் சொல்லு. டேய், குடும்பம்னா 1008 பிரச்சனை சண்டையெல்லாம் வந்து தானே தீரும். ஏதாவது ஒரு பிரச்சனை அதை அப்பவே பேசி தீர்த்தரணும். அதான நல்லது. ஏண்டா, நீயாவது அவங்ககிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியதானே? எப்படிப்பா? எப்போ அவங்ககிட்ட எது பேசலான்னு போனாலும் அவன் விலகி போறான். அவன் மனசுல என்ன நினைக்கிறானே தெரியலப்பா. ஆனா எனக்கு தம்பிங்கிற பாசம் ஒரு துளி கூட குறையாம நான் பார்த்துப்பேன். ஆமா மாமா, எங்களுக்கு அவர் மேல எந்த கோவமும் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் சரியா புரிஞ்சுக்காம இருக்கும், அவ்வளவுதான். ஆனதெல்லாம் போட்டோம். கோதையோட வயித்துல பிறந்த பசங்க ஒன்னா இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு ஊர் பேசக்கூடாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ கார்த்தி. இனிமே நீ அண்ணன் மேல எந்த கோவமோ வன்மமோ காட்டக்கூடாது. பழசெல்லாம் தூக்கி போடு. எப்படி நீ அவன் பின்னாடியே அண்ணன் அண்ணன்னு பாசமா இருந்தியோ அப்படிதான் எப்பவுமே இருக்கணும். தமிழு, நீயும் தான் தம்பி சொல்றத கேட்டு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். நிச்சயமாமா, நான் உன்னை என்னைக்குமே பிரிச்சு பார்த்ததே இல்லை, பிரிச்சு பார்க்கவும் மாட்டேன். கார்த்தி, இனிமே அண்ணன் அண்ணி மேல நீ மரியாதையும் பாசமும் காட்டணும். அப்படி செஞ்சாதான் நீ என் புள்ள. செய்வியா மாட்டியா? சொல்லுடா. செய்வேம்மா, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லக்கூடாது. இல்லம்மா, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். இதுதான் என் புள்ள. நான் சொன்ன உடனே ஒத்துக்கிட்ட பாத்தியா? எனக்கு தெரியும்டா என் வளர்ப்பு தப்பாகாதன்னு. டேய், இனிமே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடச்சு பேசுறா. அதான் உங்க ஃபியூச்சருக்கு நல்லது. என்னங்க, இப்பதான் கார்த்தி மாறிடுவேன்னு சொன்னான்ல, அவன் செய்வான். நான் அவனை நம்புறேன். பசு, அவன் சொன்னதை கேட்டல. இனிமே நீங்க சேர்ந்து வாழறதுல எந்த தடையும் இல்லையே? இல்ல ஆண்டி, கார்த்தி சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. கார்த்தியை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். அவன் கூட ஒன்னா ஹாப்பியா வாழணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சரி, இனிமேலாவது ஒன்னா ஒத்துமையா இருங்க. அதுக்கு கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்து தனியா இருங்க. சரி, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஹனிமூன் போயிட்டு வாங்க. என்னம்மா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகும் போது இப்ப போய் ஹனிமூன் போக சொல்ற? வேற என்னங்க பண்றது? அந்த நேரத்துல தான் அனுப்ப முடியல. இப்பவாவது போயிட்டு வரட்டும். இவங்களுக்கு எந்த ஊர் பிடிக்குமோ அந்த ஊருக்கு அனுப்பி வைங்க. அதுவும் சரிதானே. கல்யாணமா எத்தனை வருஷம் ஆனா என்ன? அவங்க ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், அதான முக்கியம். என்னப்பா, ஊட்டியா கொடைக்கானல்ல டிக்கெட் போடுமா? அது அங்கிள், நாங்க எங்க வேணாலும் போறோம். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். கண்டிஷனா? என்னமா கண்டிஷன்? ஹனிமூனுக்கு நாங்க 2 பேரும் மட்டும் போக மாட்டோம். ஐயோ, ஹனிமூன்னா 2 பேர் தாமா போகணும். சரசு மாமாவும் கூட வரணும். இல்ல வசு, நாங்க எதுக்கு? மாமா, நீங்க 2 பேரும் இன்னும் ஹனிமூனுக்கு போகல தான். எங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நாங்களே போகும்போது நீங்க போலனா எப்படி? 4 பேரும் சேர்ந்து போவோம். கார்த்தி தான் இனிமே உங்களோட ஒன்னா இருப்பேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? இல்ல வசு, அது சரியா இருக்காது. நீங்க போயிட்டு வாங்க.
சரஸ்வதி, கல்யாணம் ஆன டைம்ல 4 பேரும் ஒன்னா போலாம் தானே பேசிட்டு இருந்தோம், மறந்துட்டீங்களா? நீங்க வந்தாதான் நான் போவேன். சரஸ், ப்ளீஸ் வாங்க போலாம். என்ன வசு? ஆண்டி, அவங்க வரது உங்களுக்கு ஓகே தானே? உங்களுக்கே சரின்னும் போது எனக்கு என்னம்மா பிரச்சனை? ஆமாமா, அவங்களும் புது ஜோடி தானே, அவங்களும் போயிட்டு வரட்டும். என்னப்பா தமிழ், உங்களுக்கு சேர்த்து டிக்கெட் போட்டுட்டுமா? இல்லப்பா, அது வந்து மாமா, நம்ம 4 பேரும் சேர்ந்து போலாம் மாமா. இல்லை வசுந்தரா, இது சரிப்பட்டு வராது. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர போறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக போகிறதா சரியா இருக்கும். ஆமா வசு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க வந்துதான் ஆகணும். நோன்லாம் சொல்லக்கூடாது. கார்லயே போலாம், இன்னும் ஜாலியா இருக்கும். தமிழ், அவதான் அவ்வளவு தூரம் கெஞ்சுறால, நீங்களும் போயிட்டு வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க வரீங்க, ஓகே? ப்ளீஸ். சரிம்மா. பசு, ஒரு விஷயம், உங்களை எதுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு தெரியும்ல? இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள விலகலோ விரிசலோ இருக்குன்னு என் காதுல விழவே கூடாது. இந்த வீட்டு பசங்களும் வாழ வந்த மருமகள்களும் சந்தோஷமா வாழறாங்கன்றது மட்டும்தான் நான் கேட்கணும். புரியுதா? கண்டிப்பா ஆண்டி. வசு, ஏன் வசு இப்படி பண்ண? ஹனிமூனுக்கு நீங்க 2 பேரும் மட்டும் போக வேண்டியதானே? எதுக்கு எங்கேயும் இப்படி மாட்டி விட்ட? ஏன் நீங்க வந்தா என்ன? நான் எப்போ எங்க ஹாப்பியா இருந்தாலும் அப்ப நீங்களும் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். என் ஹாப்பினஸை எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? உன் மனசு எனக்கு புரியுது. ஆனா ஹனிமூனுங்கிறது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அந்யோன்யமா இருக்க வேண்டிய நேரம். அப்போ நாங்க வந்தா எப்படி? சரஸ்வதி, நாங்க என்ன எப்பவுமே கைய கொத்துக்கிட்டா சுத்த போறோம்? நீங்களும் எங்க கூட வாங்க. நாங்க ஒரு பக்கம் ஊர் சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கோம், நீங்களும் ஜாலியா இருங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருந்தா நான் வேணா முதுகு திருப்பிட்டு அந்த பக்கம் ஓடிடுறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் சரஸ்வதி, தமிழ் மாமாவே ஆண்டி சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க எதுவுமே பேசக்கூடாது. நீங்க வரீங்க, ஓகே? We are going to have a great time. That's it. அப்படி போடு, இதான் விஷயமா? ஏம்பா, நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. இதுக்கு எதுக்குப்பா தண்ணியில விழுந்த போஸ்டர் மாதிரி மூஞ்ச தொங்க போட்டிருக்க? நல்லா தலைவர் பேனர் மாதிரி சும்மா கம்பீரமா பிரைட்டா நிக்க வேணாமா? ஆனா ஒண்ணுப்பா, இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப நாளா ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்கிறது உங்க வீட்டுல தான் நடக்குது. எல்லா விஷயத்திலும் உனக்கு எதிராக இருக்கிற கார்த்தி கூட உன்ன மாதிரியே இருக்கானா பாரு. இதெல்லாம் என்ன பெருமையா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கணும். இத கடமைப்பா, ஒவ்வொருத்தரோட கடமை. டேய், காமெடி பண்றது என்னப்பா? சும்மாறா, நானே யோசனை இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சந்தோஷமா புது வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டியது தானே. இங்க பாருப்பா, வசுந்தரா கார்த்திக்கு மட்டும் இது புது வாழ்க்கை இல்ல, உங்க 2 பேருக்கும் தான் புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. புரியுதா? இந்த தாமரை இலை மேல தண்ணி மாதிரி பட்டு படம் வாழ்ந்ததெல்லாம் போதும். ஹனிமூன் போயிட்டு வரும்போது ஒரு குழந்தையோட வந்து புரிஞ்சுக்காம பேசாதடா. நானும் சரஸ்வதியும் அம்மா முழுசா மனசு மாறுற வரைக்கும் ஒண்ணு சேர போறதுலன்னு பேசி வச்சிருக்கோம்ல. அட நீ வேற என்னப்பா பழசைய நினைச்சிட்டு இருக்க? அம்மா இன்னும் உங்க 2 பேரையும் முழு மனசோட ஏத்துக்காம தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? சும்மாறா, வசுந்தரா கேட்டதுனால இது பண்றாங்க. ஏன்பா, அப்போ வசுந்தரா சொன்னா செஞ்சிருவாங்களா? அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது? அம்மா மனசுலயும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. என்ன ஒரு சின்ன பொய் சொன்னதால வீம்பு பிடிவாதத்துல உங்களை முழுசா ஏத்துக்கலாம்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது வெறும் வாய் வார்த்தை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவோ உங்க மனசுல சேர் போட்டு உக்காந்துட்டீங்க. என்ன அவங்க அதை வெளியே சொல்லாம மறைக்கிறாங்க, அவ்வளவுதான். எனக்கு நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது. சீக்கிரமா என்ன மாமா வாக்கணும். ஒரு மருமகனோ மருமகளோ அதை நீங்க பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் அது கூட விளையாடுவேன். அது மட்டும் போதும்பா. டேய், நிலைமை புரியாம பேசாதடா. நாங்க 2 பேரும் போறதுக்கு ஒத்துக்கிட்டது கார்த்திக் வசுந்தரா வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்டா. வசுந்தரா தான் தேவையில்லாம இந்த சங்கடத்துல எங்களை மாட்டி விட்டா. இது வசுந்தராவோட முடிவு இல்ல, அந்த கடவுளோட முடிவு. கடவுள் நினைக்கிறத வசுந்தரா மூலமா சொல்ல வச்சிருக்காரு. டேய், சும்மா வளராத. அட நிஜமாதான்ப்பா, கார்த்தி வசுந்தரா மேட்டர் தான் வீட்டுல தெரிஞ்சிருக்குது. ஆனா நீங்களும் போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்குன்னா இது கடவுளோட திட்டம் தானே. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, இருந்தாலும் அதுல ஏப்பா ஏப்பா நீயே உனக்கு ஒரு காரணம் சொல்லி திரியுற? ஊர்வலத்துல போய் பாரு, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா உனக்கு?
இந்த மாதிரி இளம காலத்தை சத்திய சபதம் வீணாக்கிட்டு உங்க ஃபியூச்சரை கெடுத்துக்காதீங்க. ஆமா தபார், இளம காலன்றது தண்ணியில விழுந்த பொருள் மாதிரி இல்ல, நினைச்ச ஒண்ணு எடுத்துக்கிறதுக்கு. அது நெருப்புல விழுந்த பொருள் மாதிரி. கொஞ்சம் விட்டோம் அவ்வளவுதான், பஸ்மமாயிடும், திரும்ப எடுக்க முடியாது. ஏன்பா ஆசாசியா காதலிச்சு கல்யாணம் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்து 1008 பிரச்சனையை சந்திச்சு இப்படி பட்டும் படாம வாழ்றதுக்கு பேர் தான் வாழ்க்கையாப்பா? ஏன் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷமா குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெற்றுக்கணும்னு ஆசை இல்லையா? எப்படிடா ஆசை இல்லாமல இருக்கும்? அப்புறம் எதுக்கு அந்த வெட்டி வீராப்பெல்லாம்? அதுக்கு இல்லடா, நானும் சரஸ்வதி ஒன்றா சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம். இப்போ திடீர்னு நான் மட்டும் மாறிட்டேன்னா அவன் என்னை கேவலமாக நினைக்க மாட்டாளாடா. அவளுக்கு என் மேலே இருக்கிற மரியாதையே போயிடும்டா. அதெல்லாம் தங்கச்சி ஒன்றும் தப்பா எடுத்துக்காது. நீ தான் எடுத்து சொல்லணும். நேரம் பார்த்து சமய சந்தர்ப்பம் பார்த்து பேசினா எல்லாம் சரியாயிடும். எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இப்போ நீங்க சந்தோஷமா போயிட்டு வரீங்க. வரும்போது ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். ஐ வாண்ட் ஒன்லி குட் நியூஸ். ஓகேவா? சரிடா, அங்கே என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். நல்லதுதான் நடக்கும். திங்க் பாசிட்டிவ். கார்த்தி என்னப்பா ஏதோ ஹனிமூன் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களாமே? கங்க்ராச்சுலேஷன்ஸ். போயிட்டு வரும்போது நீங்களும் ஒரு நல்ல செய்தியோட வாங்க. முடிஞ்சா குழந்தையோட வந்துருங்க. ஏன்னா இந்த பக்கம் தமிழோட குழந்தை, இந்த பக்கம் உன்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு மாமா நான் இப்போ நான் திரும்ப கார்த்தி ஆயிட்டேனா? சாரி கார்த்தி சார், நான் வேணும்ட்டு சொல்ல. நல்ல விஷயம் கேள்விப்பட்டதுல நான் பழைய மாதிரி. பிரைவசிங்கிற வார்த்தையோட அர்த்தமே இங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அடுத்தவங்க லைஃப் பத்தி காசிப் பண்றதை நிறுத்திட்டு உங்களுக்கு இங்க என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்க. கவலை தன் வாயால் கெடுன்றது உன் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏன்னா அவனதான் அவனை பத்தி தெரியும்ல, எதுக்கு அவங்ககிட்ட தேவையில்லாம் வாய் விட்டுருக்க? இல்லப்பா, ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்டதும் பழைய கெட்ட விஷயம்லாம் மறந்துட்டேன். சண்முகண்ணா வாங்க. என்ன தம்பி? கொஞ்ச நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், கார்த்திக் இருக்க மாட்டான். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வெளியூருக்கு போறோம். நீங்க அது வரைக்கும் நம்ம கம்பெனி நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி யூனியும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க. நீங்க இருக்கும் போது எப்படி பொறுப்பா பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி பாத்துக்கிறேன். சரிண்ணே போங்க. சரி தம்பி. உனக்கு முக்கியமா சொல்றேன், கேர்லெஸ்ஸா இருந்துடாத. கார்த்திக் முன்ன மாதிரி இல்ல, இப்ப கம்பெனி ஃபுல்லா சிசிடிவி கேமரா வர வச்சிருக்கான். அவன் வாட்ச் பண்ணினே இருப்பான். நீ மட்டும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ண அது அப்புறம் பிரச்சனை ஆக்கிடுவான். அட ஏன்பா நீ வரைய போதால பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க? நீ முதல்ல சந்தோஷமா ஹனிமூன் போற வழியை பாரு. அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு. குட் நியூஸ் தான் சொல்லணும். ஓகே? ஐயோ கார்த்தி, உனக்கு வேற ட்ரெஸ் தேவையா? எடுத்து வைக்கணுமா? நீ ஏன் கேக்குற? என்னாச்சு உனக்கு? ஏன் வரும்போதே இப்படி சிடுசிடுன்னு வர? நம்ம வீட்டுல சுத்தமா பிரைவசி இல்லாம போயிடுச்சு. இஷ்டத்துக்கு கண்டவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்கறாங்க. முதல்ல ஒன்ன சொல்லணும். இப்போ நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணி? ஹனிமூன் போறவங்க யாராவது அண்ணா அண்ணின்னு இன்னொரு ஜோடியோட போவாங்களா? நம்ம என்ன கல்யாணத்துக்கா போறோம்? ஸ்டூபிடா தெரியல உனக்கு? நீ நல்லவன் பேர் வாங்குறதுக்கு இதுதான் உனக்கு தெரிஞ்ச வழியா? அவங்கள எதுக்கு வர சொன்ன? சோ ரிடிகுலஸ். எனக்கு இதுல எதுவும் தப்பா தோணல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவங்களும் தான் ஹனிமூன் போகாம இருந்தாங்க, அதனால தான் வர சொன்னேன். கார்த்தி, நாம போறதே எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கதான். ஆனா இங்கே நீ இப்படி கோவப்பட்டு சண்டை போட்டா எப்படி? அது காரணம் நீதான். சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போனோம்னா பிடிச்சவங்களோட தான் போகணும். ஆனா மனசுக்கு ஒட்டாத பிடிக்காத ஆளுங்க கூட எல்லாம் போனா நம்ம போற இடத்துக்கு கூட வெறுக்க தான் தோணும். வாசு, நீ தானே ஆண்டி கிட்ட இனிமே அண்ணா அண்ணியோட எந்த இஷ்யூ இல்லாம ஒத்துமையா அஃபெக்ஷனா இருப்பேன்னு சொன்ன. இப்ப என்னமோ இப்படி பேசுற? ஆமா சொன்னேன். பிகாஸ் at that time I had no choice. அம்மா வார்த்தையை மீறி என்னால பேச முடியுமா? அந்த நேரத்தில் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ அவங்களையும் ஹனிமூனுக்கு வர சொல்லுவேன்னு நான் என்ன கனவா கண்டேன்? இப்ப திடீர்னு மாத்தி பேசினா எப்படி கார்த்தி? நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஆனா என்ன மட்டம் தட்டுறவங்களுக்கு இறங்கி போறேன்னு நீ தான் நினைக்கிற. இப்போ நிம்மதியா அவங்க கூட தனியா ஒரு இடத்துக்கு கூட போக முடியல. அவங்களையும் வர சொல்லிட்ட. இது அண்ணன் அமைச்சுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆள் என்ன பார்த்து என்கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹனிமூன் போறியாமேன்னு கிண்டலாம் என்கிட்ட வந்து கேட்கறான். கொஞ்சம் கூட விவசாயம் இப்படியே கம்பெனியில என் மரியாதையை குறைச்சிட்டு இருக்காங்க நமர்ச்சி. கம்பெனியில வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் போய் நாங்க ஹனிமூன் போறோம்னு வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்காரு. அசிங்கமா இல்ல அவருக்கு? அதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல அசிங்கப்பட என்ன இருக்கு? புதுசா கல்யாணம் ஆன எல்லாருமே ஹனிமூன் போக தான் செய்வாங்க. நாம கொஞ்சம் லேட்டா போறோம், அவ்வளவுதான். There is nothing to be ashamed, okay? ஹனிமூனுங்கிறது 2 பேருக்குள்ள இருக்கிற இன்டிமேட்டான விஷயம். இது வெக்கமே இல்லாம எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்ப கூட சொல்றேன், இந்த ஹனிமூன் போறதுல குறிப்பா அவங்க 2 பேரும் கூட வரதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை.
அப்ப பிடிக்காம தான் வரப்போறியா? 100% டவுட்டே இல்ல. ஏன் கார்த்தி இப்படி பேசுற? என் மேல எந்த பாசமும் ஆசையும் இல்லாம தான் கூட வரேன்னு சொல்றியா? எனக்கு பாசம்லாம் நிறையவே இருக்கு. உனக்கு தான் என் கூட தனியா வரது பிடிக்காம அவங்களையும் அட்டைப்பூச்சி மாதிரி இழுத்துட்டு வரேன். பிடிக்காம போறதுக்கு போகாமலே இருக்கலாமே. இந்த வீட்டில் எனக்கு பிடிச்சது எது நடந்திருக்கு? இதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுவும் இல்லாம அம்மா சொன்ன வார்த்தையை என்னால மீற முடியாது வசு. அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் சகிச்சுட்டு வரேன். இப்பவும் நம்ம சந்தோஷம் கெட்டு போறது யாராலன்னு யோசி.